அனைவரையும் மதிக்க வேண்டும் சகோதரர்களே, அனைவரையும் நேசிக்க வேண்டும் சகோதரர்களே. பிடித்தவர்களை மட்டும் நேசிப்பது, பிடித்தவர்களோடு மட்டும் உறவு கொள்வதற்கு ஈமான்ல நீங்கள் குறை செய்துட்டீங்க அடையாளம். எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு அதனால் சலாம் சொல்லுவேன், எனக்கு ஒரு பிடிக்கல சலாம் சொல்ல மாட்டேன். என்ன செய்வாங்க 10 தடவை சலாம் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் செய்ய சொல்லலைன்னா அது அவர் தான் குற்றவாளி, இல்லை நாம குற்றவாளி இல்லை. அதே போல பழி வாங்குவது, பொறாமை கொள்வது, சூழ்ச்சி செய்வது, வஞ்சகம் செய்வது, அடுத்தவர்களை கேவலமாக கருதுவது. ஒரு மனுஷன் பெரிய கஷ்டப்பட்டு ரொம்ப அடிபட்டு நொந்து ஒரு நிலைக்கு வந்துட்டான் அப்படின்னா அவனை பார்த்து பொறாமப்படுவாங்க. பாருங்க இவர், நான் நல்லா இல்லை, நேற்று நான் பார்த்த பையன் பெருசாயிட்டான். இல்லை சகோதரரே, அவரை சந்தோஷப்படுத்துங்க, அவரை சந்தோஷப்படுங்க. எவ்வளோ காலம் கஷ்டப்பட்டுருப்பார், எவ்வளோ காலம் உழைச்சிருப்பார், அல்லாட்ட எவ்வளோ கெஞ்சிருப்பார், படைத்தரப்பட்டு எவ்வளோ கெஞ்சி கதறி இந்த நிலைக்கு வந்திருப்பார். எப்போது உங்கள் பொருள் பாதுகாப்படையும் அபிவிருத்தி அடையும் சொன்னால் நீங்கள் அந்த பொருளுக்குரிய ஜக்காத்தை சரியாக கொடுக்கும் பொழுது. நாம வைங்க, சும்மா ஒன்றும் ஒரு பொருள் பெருசாகலை, சும்மா ஒன்றும் ஒரு பொருள் அதிகமாகலை, உடனே வந்தார் உடனே கோடிச்சு, அப்படி இல்லை. படைத்த ரப்புடைய கட்டளை ஜக்காத்தை ஒழுங்காக கொடுத்தாரு, அதன் காரணமாக பொருள் பெருகிச்சு, பொருள் பாதுகாப்பு அடைஞ்சிச்சு. ஒன்றுக்கு ஒரு ரூபாய் அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செஞ்சாரு, அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செஞ்சாரு, அல்லாஹுடைய பாதையில் போகிறவங்களுக்கு என்னங்க உணவு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு, எத்தனையோ உணவுகளுக்கு பொறுப்பெடுத்து கொடுத்தாரு, எத்தனையோ அல்லாஹுடைய பாதையில் இன்னைக்கு நிறைய மதரசாக்கள், பள்ளிவாசல், நிறைய எத்தனை இதராத்துக்கள் நடக்குதோ அத்தனை மஜ்லிஸ்க்கும் உதவி செஞ்சார், அள்ளி கொடுத்தாரு. அல்லாஹுடைய பாதையில் ஒரு ரூபாய் செலவு செய்யறதுக்கே அவருக்கு 10 மடங்கு இல்லை 700 மடங்கு கொடுக்கும், திருப்பி கொடுப்பான்ல. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டார் இன்னைக்கு முன்னுக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் அவரை பார்த்து பொறாமப்படாதீங்க, வஞ்சகம் கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள். கோபம் ஈமான்ல ஒரு பெரிய குறை. எல்லாத்திட்டையும் அன்பா பேசுங்க, யாரையும் கேவலமாக நினைக்காதீங்க. எவ்வளோ காலம் வாழ போறீங்க பாய் உலகத்தில்? 100 வருஷம் வாழ்ந்த ஒரு 100 பேர் இல்லை 10 பேரை காமிங்க, முடியுமா உங்களால? உலகத்துடைய வாழ்க்கைக்கு அவ்வளோதாங்க, உலகத்துடைய வாழ்க்கைக்கு அவ்வளோதாங்க.